ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஃபைனலி டே 65 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சிருக்கோம். 2.55 கிலோமீட்டர்ஸ், ஏறத்தாழ எடுத்துக்கிட்ட நிமிஷங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12.27 இருந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளா நான் டச் பண்ணணும்னு நினைச்ச பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.52. 65 நாள் உழைச்சிருக்கோம். 65வது நாள்ல தான் நம்மளோட பேஸை வந்து 4.52, அதுவும் ஒரு ரவுண்டுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபைனலி ஸ்டார்டிங்ல வந்து 6 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் 5க்கு மெயின்டைன் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து 4.52 65th டேல தான் நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருக்கு. ரொம்ப நாளா வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பேஸ் ஆவரேஜ் இருக்கு பாத்தீங்களா, 4 எப்படியாவது டச் பண்ணணும்னு சொல்லி ஃபைனலி இன்னைக்கு 4 டச் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு இந்த ஒரு ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, 2.5 கிலோமீட்டர், இதை வந்து 10 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபுல் பிளெஜ்டான டார்கெட்டா இருக்கு. பார்ப்போம், அதுக்கான முயற்சி கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஒரு ரவுண்ட். ஏன்னு பாக்குறீங்கன்னா, என்னோட லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே, எது நடந்தாலுமே எனக்கு இப்ப நான் ஓடுறேன் பாத்தீங்களா, ஜாகிங் போற பிளேஸ் இருக்குல்ல, ரேஸ் கோர்ஸ், ஒருத்தங்களுக்கும் ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போனா எனக்கு ஒரு மாதிரியான சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும், இல்ல வந்து எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அப்படிங்கிறது ஒருத்தங்களோட பர்சன்ஸ் டிபெண்ட் ஆகும். அப்படி எனக்கு என்னோட லைஃப்ல நான் தோண்டு போகலையும் சரி, என்னோட லைஃப்ல நிறைய கஷ்டங்கள், பிரேக் டவுன்ஸ்லாம் வரையில நான் ஒரு சில இடத்துக்கு வருவேன். அந்த ஒரு சில இடத்துக்கு நான் விசிட் பண்ணல, என்னோட மன அமைதியும் சரி, பிளஸ் வந்து என்ன அந்த பிளேஸ் வந்து திருப்பியும் வந்து ஒரு புதிய மனுஷனா கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ் என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல இருந்திருக்கு, இப்பவும் இருந்துட்டு இருக்கு. ஃபைனலி இன்னைக்கு டே 65 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படி உங்களோட லைஃப்ல நீங்க எங்க விசிட் பண்ணா உங்களோட லைஃப்பை மாத்தி அமைக்கும், இல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், நீங்க எந்த இடத்துல தோண்டு போயிருந்தாலும், உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் நடந்திருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமா இருந்த ஃபீல் பண்ணா இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், இல்ல இந்த இடத்துல இருந்தா எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்தரா டே 65 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் எவ்ரிபடி. டாடா, பை பை, see you tomorrow. டாடா.